காலை எழுந்தா கனவுகள் இணையத்தில் அஞ்சல் பெட்டி நிறைஞ்சு துரதிருஷ்டவசமாக ரெச்யூமே அனுப்பி நாட்கள் ஓடுது. வாடகை கூட நெஞ்சில ஏறுது. நண்பன் சொல்றான் ப்ரோ அமைதியாயிரு, ஆனா உள்ளுக்குள்ள மூச்சே எரியுது. என்னண்ணா வேலையே கிடைக்கல? இன்னைக்குள்ள எப்படியாச்சும் வீடு தெரியாமண்டா. வீடெலாம் இல்லாமல் ஊருக்கு போக முடியாடே. தம்பி என்ன வீடாக பார்த்துட்ருக்கீங்க? ஏன் ஒட்டு கேட்டியா? ஏன்பா வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நான் எப்படி பேசுகிறீங்க? நோ, நீ ஏன்னா வந்துருக்குற? போய் பேசணும். சார் 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 வாங்க சார். ஏதோ மைண்ட் செட்டு மைண்ட் அப் செட்டு அதான் அப்படி பேச. காலிலேருந்து வேவாத வெயிலா கொச்சி ஆகிடுச்சு. சொல்லு தம்பி, வீடு என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஒரு 4லேருந்து 5,000 வாடகையா? இல்லை சார், அவ்வளோதான் அட்வான்ஸ். என்னது அட்வான்ஸு 5,000 ரூபாவா? அந்த மாதிரி ரேட்டில் எங்கேப்பா கிடைக்கும்? சும்மா ஒன்று வந்துருக்கு சார், கொஞ்சம் பார்த்து சார். 5,000 ரூபாவா? ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணா இங்கே இருக்கிற ஒரு மாறின்னு சொன்னார்ண்ணா புரோக்கரு. நீ கொடுத்த அட்வான்ஸ் நீ அதிகம் மூடின்னு வா. என்னன்னு முறைக்கிறாரு? அவன் என்ன வீடியோ பார்த்துருப்பானோ யாருக்கு தெரியும். டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல. வா போலாம். ஐ ஃப்ரிட்ஜி, ஏய் ஏசி, அண்ணா ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி எல்லாமே இருக்குண்ணே. இது எல்லாத்தையும் நம்ம ஆளணும்னா அவன் நம்மட்டிக்கார இருக்கணும். ஆமாண்ணே. ஹாய் ப்ரோ. என்ன குஷன் நல்லா இருக்குண்ணே. இவ்வளோ பெரிய கட்டில் ஏசி எல்லாமே இருந்தோம். வெறும் கட்டாக அந்த இதில் கக்கூசு காவலில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. ஏதோ வினோதமாக இல்லை. அவன் எப்படி உட்காந்தா நமக்கு என்னண்ணே, பெட்டு காட்சி தான் படுப்போம். ஐயோ இவன் சைக்கோ ஆச்சே. ஹேய் என்னடா? அங்கே ஒரு வினோத வேலை இருக்கான், நான் கிளம்புறேன். அவனை உசார் பண்ண தெரில. எப்படி அண்ணன் உசார் பண்ணுற மட்டும் பாரு. நாஜி நாங்கள் மற்ற வாச்சாவா? ஜி தம்மு. ஓகே சார். ஓ எந்த காலத்தில் இருக்கிற டம்மு பீடின்னு இப்போ பார் பாவர. ப்ரோ ப்ரோ தலகாணி வணக்கம் சார். யாரா இவன்? அண்ணா இவன் ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், டம்மும் அடிக்க மாட்டேங்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஒருவேளை ரொம்ப நல்லவனா இருப்பானோ? நீ என்ன நினைக்கிற? இந்த மாதிரி இந்த கெட்ட பழக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டான். அவனுங்களை விட ஒரு சைக்கோ வேறு யாரும் இருக்க முடியாது. சைக்கோவா?
அதுக்கு என்ன மூஞ்ச மூலம் வந்தாமல் வச்சுக்கிறா கத்தி தானே இரு ப்ரோ கத்திரு டேய் அதுக்காக தட்டுறாங்க போகிறேன் போனாண்ணா டேய் அதுக்காக தட்டுறாங்க போகிறேன் போ டேய் போய் தடா இவர் மட்டும் படுப்பார். தம்பி இவரையும் ரூம்மேட்டாக சேர்த்துங்க. அண்ணா ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க, அதுக்கு 4வது ஒருத்தரா? அப்போ நீ வெளியே வா தம்பி, நீங்கள் உள்ளே போங்க. ஐயா சும்மா சொன்ன வார்த்தல. என்ன இந்த ரூமில் ஒருத்தர் இருக்காங்க வினோதமா பார்க்கறதுக்கு பயமாக இருக்குண்ணா. என்னண்ணா பிரச்சனை? நீ ஒரு மென்டலு, அவன் ஒரு சைக்கோ. டைல்ஸ் மண்டையா இந்த தேங்காய் நார் மண்டை என்ன கலாச்சிட்டு போய் வாத்தல வலது காலை வச்சு வாழ போகிற வீட்டுக்கு வாத்தல. ஐ ஃப்ரிட்ஜு. ஏய் எஸ் அந்த பக்கம் போனால் எங்கள் அண்ணன் செருப்பாலே அடிக்கும். ஹாய் பாஸ். போக ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். இது என்ன 7:30 கூட்ட போதும். ஹாய் ப்ரோ, பை த பே ஐ ரவி. டைம் இல்லை. அண்ணன் ஏதோ டென்ஷனாக இருக்கார் போல, வாங்க நம்ம குடிப்போம். தம்பி பேர் என்ன சொன்னப்பா? அண்ணா சாப்பாடு ரெடிண்ணா. என்னண்ணா ஒரு மாதிரியா இருக்கா? கீழே இந்த ரூம்மேட் இருக்கான்ல, அவன் ஒரு மார்க்கமாக ஒரு வினோதமாக இருக்கான்டா. ரொம்ப தப்பாகவே படுதுடா எனக்கு. நோ, நம்மளே 1008 கஷ்டத்தில் இருக்கோம். நமக்கு நல்ல வேலை கிடச்சுன்னா இங்கேருந்து போயிட போகிறோம். இல்லைடா, ஏதோ இன்னமும் தப்பாகவே படுது. நல்ல வேலை கிடைச்சா போயிடலாம். நீ போட்டு சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதவா, சாப்பிட்டு போய் படுக்கலாம். என்னென்ன பண்ணுற? செவத்தை பார்த்து பேசிட்டு இருக்கான். நான் சொன்னாங்க
என்னண்ணா காலையே பேய் அழிஞ்ச மாதிரி உட்காந்துங்களா? காலையே கதவோட உண்டால மட்டும் தானே முடியுமே. அவன் எங்கன்னா ஒயின் ஷாப்பில் பிளாக்ல சரக்கு வாங்க போயிருப்பானே. அண்ணா 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 நம்ம ரூம் இருந்தா அவனா பாருண்ணா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தங்கியிருந்த ரவி என்ற மென்பொறியாளர் ரயிலில் பாய்ந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த மரணத்தின் பின்னணி என்னவென்று காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றனர். என்ன பண்றது? பதட்டப்படாத முக்கியம் இல்லை. இங்கேருந்து எப்படியாச்சும் கிளம்பி ஆகணும். ஆனா எப்படியாச்சும் இன்னைக்குள்ளே இங்கேருந்து கிளம்பணும். அதான் நம்மளுக்கு நல்லது. இன்னைக்குள்ள அண்ணே இப்பயே கிளம்பிடலானே. அண்ணே அண்ணே இரா அவசரப்படாத. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இத்தனை நாள் இங்கே இருக்கிறோம், நம்மகிட்ட ஏன் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்ககிட்ட போய் ஏன் தனியாக பேசணும்? அண்ணா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டைம் இல்லைண்ணா. சீக்கிரமா உயிரை காலத்துட்டு போயிடலானே. என்னண்ணே வந்துட்டு போறானே? இல்லை, அவன் நம்மகிட்ட ட்ரை பண்ணியிருக்கான். எப்பண்ணே? ஏய் கேசவா, வரண்ணே. அம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா. உன் உடம்பு பாரு, உன் கூட ராஜா மாதிரி இருக்கிறேம்மா. மாத்திரப்படியா? பிபி டேப்லெட்டு ஒழுங்காக மாத்திரை போடணும்னா எல்லாம் வச்சுக்கோ. அவ்வளோதான். இருமா கூப்பிட்றேன். ஏய் என்னடா? அவன் ட்ரை பண்ணாமலாம் இல்லை, ட்ரை பண்ணியிருக்கான். ஆமாண்ணே. ஆனா நம்ம தனியா இருந்தா நம்மள எப்பயோ முடிச்சிருப்பாங்க நம்மள. அதெல்லாம் பேச டைம் இல்லை. பயப்படாது, பயம்தான் உன்னை கொல்லும். எப்படியாவது இங்கேருந்து இவங்கிட்டேருந்து தப்பிக்கணும். ஆமாண்ணே. இப்போ பேக் பண்ணு, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு. டேய் சீக்கிரத்து ரெடி. டேய் அவன் வரும்போதுடா பயத்தை கட்டாத. இங்கே வரா, பயத்தை கட்டாத. இங்கே பாடுறா, இங்கே பாரு. பயத்தை கட்டாத. இங்கேருந்து தப்பிக்கணும்னா இங்கே நடந்த எதுக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கவர்னர் சேஃபாக தப்பிக்கலாம். ஏய் இங்கே பாரு ஈஸி ஒன்றும் ஈஸி. இங்கே பாரு அடி. ஏய் நம்ம இங்கேருந்து என்ன ஆனாலும் 2 பேரும் தனியாக பிரிக்கூடாது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சாதான் ஆபத்து. நம்ம 2 பேரும் பிரிஞ்சாதான் அவந்து பலிக்கும். ஓகேவா? புரியுதா? இங்கேருந்து எப்படி சேஃபாக தப்பிக்கலாம் மட்டும் பார்ப்போம். பதட்டப்படாரா, நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன் உனக்கு. எங்கள் அம்மா இந்த நேரத்தில் பண்ண மாட்டாங்களே ஃபோனு. பாருப்பா, அம்மாவோட ஃபோனில் 2 முறைக்கு மேலே வந்துச்சுன்னா உடனே எடுத்துருப்பா.
அம்மா ஃபோன் எதுவுமே வரல. கேசவா கேசவா, டேய் என்னடா பண்றான் அவனை? டேய் விட்டுறா அவனை. கேசவா கேசவா, டேய் என்னடா ஆச்சு? டேய் 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 கேசவா, டேய் 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 கேசவா கேசவா கேசவா, டேய் கேசவா கேசவா, எனக்கு எங்கடா போறா? டேய் 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 டேய். டேய் யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? அவன் என்ன நம்பி வந்திருக்கான்டா. ஏன்டா இப்படி வெறி பிடிச்சி அலையிற? உனக்கு நாங்கள் அப்படி என்னடா பாவம் பண்ணோம்? நான் தான் கடவுள். இந்த மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் கடவுள். சி, இதெல்லாம் மனசாட்சியில் சைக்கோடா, சைக்கோ சைக்கோ. மனசாட்சியா? டேய், நான் எங்க அம்மாவே கொன்னவன்டா. இந்த மனுஷங்களாம் எல்லாருக்கிட்டையும் யாராவது ஒருத்தர் அன்பை எதிர்பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அந்த அன்பை சில பேர் உண்மையாக கொடுப்பாங்க, பல பேர் பொய்யா கொடுப்பாங்க. அன்பில் என்னடா அளவு சொல்லு? அதனால தான் யாரும் அன்பா இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுடா. அவங்கள நான் கொல்லுவேன். இப்போ அவன், அடுத்து நீ. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா. நீங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பாக இருந்தீங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் உங்களை நான் பிரித்தேன். டே பாவண்டா, அவன் நம்பி தானே மொத்த குடும்பம் இருக்குது. டே கெஞ்சி கேட்கண்டா, விட்டுறா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அப்பனா நீ சாவரியா? வாடா, எனக்கு என் உயிரோட அவன் தானே முக்கியம். வாடா வாடா, வந்து உன் இழவரத்தை வாயால் சொல்கிறா. வாடா.